நகையுடன் கைப்பட்டறை ஊழியர் ஒட்டம். அது ஒட்டம் ஓட்டம் தமிழை படிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இந்திய நேஷனல் லாங்குவேஜ் ஆகின மாதிரி தமிழ் நேஷனல் லாங்குவேஜ் ஆகுது. நைனா நானும் வெளியில வந்து 4 வருஷம் ஆகுது. ஆனா அந்த ஒரு ரைடு அதை மட்டும் என்னால மறக்கவே முடியல நைனா. இவ்வளோ டைட் செக்யூரிட்டியில இருந்தோம், நம்ம சரக்கு மாட்டோம், அதுவும் நம்ம காலேஜ்லேயே மாட்டோன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் கனவுல கூட நினைக்கல. மறக்க கூடாதுடா, மறக்க கூடாது. மறந்தா திருப்பி கொடுக்க முடியாது. எப்பொழுதுமே ரைட் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டிப்பு வந்துடும். அன்னைக்கு அந்த சௌத்ரி ஒரே சமயத்துல 20 இடத்துல ரைடு பண்ணிட்டான்டா. அறிவு உன்னை வெளியே எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணான்டா. அந்த சௌத்ரி எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டான்டா. இப்ப நான் கஞ்சா கேஸ்ல போயிட்டு வந்த குத்தவாளி, இப்ப நான் பாலிடிக்ஸ்ல எப்படி தலை எடுக்கிறது? நான் தலை எடுக்கிறது. இதுதான்டா பாலிடிக்ஸ்க்கு நுழையிறதுக்கு சூப்பர் சந்தர்ப்பம். என்ன சொல்ற? சிறை மீண்ட தலைவன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறான். போலீஸ் அராஜகத்துக்கு அடிபணியாத புதிய தலைவன் சொல்றான். அப்புறம் நேர போலீஸ் ஒன்னு அடிச்சாங்கோ, உனக்கு லைட்டா கால் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அனுதாபத்தை கிரியேட் பண்றான். வர்ற கட்சி மாநாட்டில் உன்னை மேடை ஏத்துறேன்டா நானு. நைனா உன்னெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது நைனா. அப்படியே பார்ட்டியில ஏதாவது போஸ்ட் வாங்கி கூட, ஏதாவது போஸ்ட்னா எனக்கு இளைஞர் அணி தலைவர் போஸ்ட் வாங்கி கொடு. இளைஞர் அணி தலைவன் மினிமம் 60 வயசு ஆனும்டா. 60ஆ? ஆனா ஒண்ணு பண்றேன், இந்த கொள்கை பரப்பு செயலாளர் வேணா வாங்கி தரேன். ஐயோ நைனா, எனக்கு என் கட்சி கொள்கை என்னன்னே தெரியாது. அது எனக்கு என்னன்னே தெரியாதுடா. இங்க பாருடா, சும்மா ரோட்ல போன்னு சொல்ல எவனாவது ஒன்னா பார்த்து கட்சி கொள்கை என்னன்னு கேட்டா இதுதான் என் கொள்கைன்னு சொல்லு. அப்புறம் ஏதாவது வேற ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோ, கமலஹாசன் ராஜ்யசபால பேசின மாதிரி பேசு, ஒரு வயலுக்கு புரியாது. எல்லாம் கை தட்டிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். உன்னை ஒரு வய கேள்வி கேட்க மாட்டான்டா. கரெக்டு தான் நைனா. ஆனா நீ கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்டு ஜெகன் ஞாபகம் வந்துச்சு. இந்த ரெய்டு நடத்துறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சரக்கு வந்தப்போ நான் தான் அவன் பையன் அவனுக்கே தெரியாத எடுத்து அதுக்குள்ள சரக்கை வச்சு பாத்ரூம்ல இருக்கிற டஸ்ட்பின் கீழே வச்சேன். அவன் இது வரைக்கும் என்ன ஒரு தடவை கூட டவுட்டே பண்ணல, ஒரு கொஸ்டின் கூட பண்ணல. இது வரைக்கும் என் கூடயே ஜெயிலுக்கு போனான். இதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது நைனா. சென்டிமெண்ட், ஃபீலிங்ஸ், டேய் இதெல்லாம் பாலிடிக்ஸ்க்கு ஆகாதுடா. பாரு, இதை என்னாண்ட சொன்ன மேரி வேற எவங்கிட்டையும் சொல்லி தொலைச்சிடாத. குறிப்பா அந்த ஜெகனாண்ட மட்டும் சொல்றாத. அவன் ரொம்ப நல்லவன் நைனா. ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான், கஷ்டப்பட்டு படிச்சுன்னு இருந்தான். அவங்க அப்பா கூட அவனை வெளியில உள்ள. டேய் இதுதான்டா நமக்கு நல்ல வாய்ச்ச ஒரு சந்தர்ப்பம். அந்த சௌத்ரிய பழி வாங்கறதுக்கு அந்த ஜெகனை நம்ம யூஸ் பண்ணணும்டா. இந்த விஷயத்த ஜெகனை கூப்பிட்டு அவனை அப்படியே பேசி பேசி ஊதி பெருசாக்கி அவனை நம்ம பக்கம் வலிச்சிக்கணும். அதுக்கு தான் அவனை நான் வர சொல்லிக்கிறேன். என்னது ஜெகனையும் 2ஆம் நம்பர் பிசினஸ்லயும் பாலிடிக்ஸ்லயும் சேக போறியா? அப்ப நான் என்ன பண்றது? உனக்கு ஏன்டா அறிவுன்னு பேரை வச்சு நான் இப்ப யோசிக்கிறேன். உண்மையிலேயே அவன் பச்சவன்டா. அவனை நம்ம இந்த கேஏ அசோசியேட்ஸ் அதுக்கு அவனை லீகல் அட்வைஸரா வக்கீலா சேர்த்துட்டு போறேன். புரியுதா? ஓகே சரி. உன்னுடைய மற்ற பிசினஸ்லாம் அவனுக்கு தெரியாம எப்படி மறைப்ப நீ? இப்போதைக்கு மறைப்பேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை பின்னாடி பாத்துக்கலாம். நீ என்ன பண்ற, அவன்கிட்ட எதையும் நீயும் வாயை திறந்துடாத. ஆனா அந்த சௌத்ரிய பழி வாங்கறதுக்கு ஜெகனை எப்படி நல்லா யூஸ் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சௌத்ரி பக்கம் ஏன்னா போற வேணா? அப்பயே உன்னை அடிக்க வந்துட்டாரு, நீயே அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போன மறந்துட்டியா? நீ அந்த ஆள் என்ன ஒரு நாள் ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருந்தத நான் இன்னி வரைக்கும் மறக்கலடா. பாடுறா, கூடிய சீக்கிரம் வர்ற எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு ஹோம் மினிஸ்டர் ஆகுறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என் கையில, அந்த சௌத்ரி என் காலில் போட்டு மிதின்னு மிதிக்கிறேன். அப்ப தெரியும் அதிகாரம்னா என்னான்னு அவனுக்கு. ஜெகன் வர மாதிரி இது அம்மிக்கு வாசி தோட விட்டுரு. சரி போய் அந்த கே என்டர்பிரைஸ் ஃபைல்ஸ் எடுக்கணும். அப்போ சரி நைனா. ஹலோ அங்கிள், அறிவு இருக்கா? எப்படி கேட்டுக்கிட்டா? இது வாங்க அங்கிள், பையன் அறிவுமதி இருக்கானா கேட்க வந்தேன். ஷார்ட்டா கேட்டேன்.
கரெக்டுப்பா. நானும் சும்மா டமாஸ் தான்ப்பா பண்ணேன். என்னப்பா இப்படி இழைச்சி போயிட்டேப்பா. 4 வருஷம் ஜெயில் வாழ்க்கை உன்னை உருக்கிருச்சுப்பா. இருந்தாலும் உனக்கு நடந்தது ரொம்ப அநியாயம்ப்பா. உங்கள் அப்பா இருந்தாலும் நீ ஜெயிலுக்கு போயிருந்தாலும் என்ன ஆனாலும் நல்லா இருக்கப்பா. உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஐயோ அங்கிள், எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு எதிராக இருந்துச்சு. எங்க அப்பா அவர் டியூட்டி தானே அங்கிள் செஞ்சாரு. வேற நீ ரொம்ப நல்லவன்ப்பா. என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுகிற பாரு. எனக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு என் அப்பா பாரு எனக்கு குத்தா சொல்லினே இருக்குது. அதை விடுப்பா. இந்த என்னோட எதிர்கட்சி ஆட்கள்லாம் என்னை பற்றி தப்பா சொல்லியிருப்பானுங்க. ரூமர் கிளப்பியிருப்பாங்க நான் ஏதாவது கஞ்சா கட்டுறாள் அப்படின்னு. என்னை பார்த்தா அப்படியாப்பா தெரியுது. நீ ஏன் சொல்லுப்பா. அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தா என் பையனையே 4 வருஷம் ஜெயிலில் இருக்க மாதிரி பண்ணியிருப்பேனாப்பா. ஐயோ அங்கிள் 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 வருத்தப்படாதீங்க அங்கிள். உங்களையோ அறிவியோ நான் என்னைக்குமே சந்தேகப்படவே மாட்டேன். நான் ஜெயிலில் இருக்கும் போது என்ன நீங்க பெயில் எடுக்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்கன்னு நல்லா தெரியும் அங்கிள். எனக்கு எல்லாம் என் ஃபேட் அங்கிள். ஃபேட்டுன்னு சொல்லி விட்டுறக்கூடாதுப்பா. ஃபைட் பேக் பண்ணணும். நீ என் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. உன் வாழ்க்கை இந்த மாதிரி வீணாக போயிடுச்சு. உன் ஐபிஎஸ் கடன் உங்கள் அப்பானால வீணாக போயிடுச்சுன்னு நினச்சப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுப்பா. ஆனால் அதே சமயம் உன் பேரில் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கையும் இருக்குப்பா. நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த கேஏ என்டர்பிரைசஸ்ஸு இந்த என்னுடைய என்டையர் கேஏ என்டர்பிரைசஸ் வக்கீல் விஷயத்தெல்லாம் ஓன்டே கொடுத்துட போகிறேன். அங்கிள் நீ காலேஜ் அது டெய்லியே லா படித்து பாஸ் பண்ணிட்ட வரை கேள்விப்பட்டேன். அதனால் இனிமே நீயே இதை எடுத்து நடத்துப்பா. நீ என்ன பண்ணுற, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு கேஸு மாதம் 5 லட்சம் ரூபாய். இது 5 லட்சமா? ஐயோ அங்கிள், இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. 5 லட்சமா? ஐயோ நிறைய சம்பளம் அங்கிள். இது என்ன பண்ணுறேன்னு தெரியாது. உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குப்பா. நீ எல்லாத்தையும் கற்றுக்குவேன், கற்று கொடுக்குற. நீ பெரிய ஆளா வருவப்பா, பெரிய ஆளா வருவேன். கண்டிப்பா எடுக்கிறேன், கண்டிப்பா எடுத்து நடத்துறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்துறேன். உங்களை நம்பிக்கையை நான் கைவிடவே மாட்டேன். கண்டிப்பா எடுத்து நடத்துறேன். சரிப்பா. இது ஆரம்பம் தான் ஜெகன். இன்னும் போக போக நிறைய உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். நீ நிறைய நல்லா வளருவேன். அந்த ஃபைல்ஸ் கூட இந்தாப்பா, இந்த ஃபைல்ஸு நீயே வச்சுக்க. அறிவு நீ கிளம்பு. நான் ஏர்போர்ட் வரைக்கும் போனோம். நீ ஜெகனோட கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ். ரைட்டுப்பா, சௌத்ரி. என்ன ஒரு நாள் ஃபுல்லா ஜெயிலில் வச்சு என் பிஸ்னஸை கெடுத்தி இல்ல. சும்மா விட மாட்டேன். உன் புள்ள இப்ப என் கையில. இனிமேதான் இந்த கலையோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. இன்னும் 2 வருடங்கள் கடந்துவிட்டன. டிஐஜி சௌத்ரியின் ஆபரேஷன் டேலைட் மாநிலம் முழுக்க போதைப்பொருள் வலையமைப்புகளை நெறித்து வருகிறது. சப்ளை லைன்கள் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் தேர்தலில் கலையரசுவின் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துள்ளது. கலையரசு இப்பொழுது கல்வி அமைச்சராகிவிட்டார். ஆஹா, ஆயா, அம்மா, அப்பா, வயசா முட்டியெல்லாம் வலிக்குது. எம்ஜிஆர் கொண்டு வந்த சுயநிதி கல்லூரி திட்டம் வலி வகுத்ததே வலிக்குது. 94 பகிடுக நகைப்பட்டறை ஊழியர் ஓட்டம் போகிற இதுவே நடக்குது. நீ சொல்லிருந்ததெல்லாம் அப்படியே நந்துச்சு. நீயும் வந்து மினிஸ்டர் ஆயிட்ட. இப்பதான் எனக்கு உன் புள்ளன்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாகுது. பெருமா பாடுறியா இல்ல அண்ணன் அப்பா சாவான் சின்ன அப்பா காலியாகுங்கிற மாதிரி நான் மேல போனா என் சீட்டை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றியா? 2மே தான் நைனா. நான் உன் பின்னாடியே வரேன். உன் சீட்ல ஒரு நாள் தானா வந்து உட்காருவேன். நீ மேல போன மேல போட்டா மேல வளருதுன்னு சொன்னேன் நைனா. இதுலலாம் எனக்கு திருப்தியே இல்லடா. இப்போதான்டா கல்வி அமைச்சராஜ் எழுத்து கூட்டி படிச்சு நிக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஹோம் மினிஸ்டர் ஆகிறோம். ஹோம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எதையாவது பிளான் பண்ணி அந்த சிஎம் கிட்ட கேட்டு அந்த போலீஸ் மந்திரி துறையை வாங்கணும்டா. சரி, நீ சிஎம் கூட இவ்வளோ க்ளோஸா இருந்தீங்கன்னு உனக்கு ஏன் அந்த போஸ்ட் கிடைக்காம போச்சு? சரி,
இந்த மினிஸ்டர்லாம் எப்படி செலக்ட் பண்றாங்க? அது ரொம்ப சிம்பிள்ரா. எப்படி? சாராயம் ஓட்டுறவன் டாஸ்மாக் அமைச்சரு, சரி. மணல் ஜாஸ்தி கொள்ளை அடிக்கிறவன் நீர்வளத்துறை அமைச்சரு, கடவுளே இல்லைன்னு சொல்றவன் அறநிலையத்துறை அமைச்சரு. அப்போ இந்த சட்டம் ஒழுங்க காப்பாத்துற ஹோம் மினிஸ்ட்ரி வேணும்னா நம்பர் 1 கிரிமினல் ரவுடியா இருக்கணும். நைனா அது ஏரியா வச்ச நீ பண்ணிக்கிற தில்லாலங்கடி வேலைக்கு இந்நேரம் அது ஒன்று கட்சிருக்கணுமே. டேய் இத்தா தாண்டா நான் போய் சிஎம் கிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா அவரு? சொன்னாரு, டேய் கலை, உன்னை விட கட்சியில சீனியருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நீ இப்ப வரிசையில 10வது இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டாரா. 10வதா? ஆமாண்டா. அப்பதான் தெரிஞ்சது நான் டிராவல் பண்ற தூரத்துக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்குன்றா. இப்ப புரியுது நைனா, நல்லா புரியுது உனக்கு எதுக்கு இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுத்தாங்கன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. சொன்ன சத்தாயகர்லயே உருப்புற வழியா பாடுறா சோமாரி. அது இல்ல நைனா, உனக்கே இந்த நிலைமைன்னா என் நிலைமை யோசிச்சுப்பாரு. எனக்கு நீ பண்ற ரவுடித்தனம் எதுவும் தெரியாது, ரவுடித்தனம்னா என்னன்னே தெரியாது, மொத்தத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்ப இன்னும் அமைச்சரா வருது. ஐயோ நைனா எது அடிக்கிற சொல்லிட்டு அடி வலியுது. ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சிஎம் போஸ்டுக்கு அடி போடுறியா நீ? சரி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாத. பிசினஸ்லாம் யார் யார் வந்துருக்காங்கன்னு பார்த்தேன். ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புப்பா. ஜெகன் வந்துக்கிறான், ஒரு சில கட்சிக்காரங்களும் வந்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஏதோ ஃபோன் வர மாதிரி இருக்குது. ஹலோ, யாரு? வந்துக்கிறாரா? இப்பயே சொல்றேன் வேணா. இது சௌத்ரி சார் வந்துக்கிறாரா, அவரை ஃபர்ஸ்ட் வர சொல்லட்டுமா? சௌத்ரியா? அந்த ஆளுக்கு இங்க வந்தான். அரே சௌத்ரிய ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்ல. அதிகாரம் என்னான்னு காட்டுறேன் அவனுக்கு. முதல்ல ஜெகன் பண்ணு. நைனாட்டு பேசிட்டு எனக்கு உள்ள வேலை இருக்கு. வா ஜெகனே. அங்கிள், உங்களுக்கு 2 குட் நியூஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லு சொல்லு. முதல்ல அந்த கே என்டர்பிரைசஸ் லேண்ட் விவரம், அது தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துச்சு அங்கிள். ரெண்டாவது இந்த யூனிவர்சிட்டி லேண்ட் ட்ரஸ்ட் விவகாரம், ஜட்ஜ் அந்த கேஸை மொத்தமா டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. மொத்தத்துல உங்களுக்கு 7 கோடி லாபம். நமக்குன்னு சொல்லு தம்பி. ஜெகனே நீ நல்லா பெரிய ஆளா வருவேன்னு எனக்கு முதல்லயே நல்லா தெரியும்பா. உன் வளர்ச்சியை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கையும் இருக்குப்பா. அங்கிள், நான் ஜெயிலே வந்தப்ப எல்லாரும் என்ன சந்தேக கண்ணோட பார்க்கும்போது நீங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அறிவாளின்னு சொல்லி ஆதரவு கொடுத்தீங்க. ஆமாம்ப்பா. ஆமா, அறிவாளின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஏன்பா ஒன்று மாதிரி அறிவாளிலாம் எதுக்குப்பா நீங்க போய் இந்த லாயர் வேலை பார்த்துக்கிற? ஒழுங்கா இந்த மாதிரி மினிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா கோடி கோடியா கொட்டும் இல்ல. இந்த ஐஏஎஸ் ஆபீசரு ஐபிஎஸ் ஆபீசர்லாம் உட்கார இடத்துல வேலை வாங்கலாம்ல. ஐயோ அங்கிள் அங்கிள் அங்கிள், இந்த பாலிடிக்ஸ் விவகாரம் எனக்கு சரியா வராது. எனக்கு லாயராகவே இருக்கதான் ஆசைப்படுறேன். அதான் எனக்கு பிடிக்கும். நல்லா வேலை கரெக்டு. உன்ன மாதிரி பச்சவன்லாம் இங்க வந்துட்டா அப்புறம் நாங்க எங்க போறது? அதுவும் அப்புறம் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்கிட்ட வேலை பார்க்கறதுனால வீட்டுல ஏதாவது உனக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? உங்க அப்பா உனக்கு எதுனாச்சும் குடைசல் கொடுக்குறாரா? அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையா அங்கிள். வீட்டுல அவர் போலீஸ் டியூட்டியை பார்ப்பாரு. சரி, நான் என்னோட லா அந்த வக்கீல் விஷயத்தெல்லாம் தனியா பார்த்துப்பேன். ப்ரொஃபஷனலா நாங்க 2 பேரும் அவ்வளவு பேசிக்க மாட்டோம். பிரச்சனை இல்லையா? ஐயோ பிரச்சனை வரணுமே. அறிவே, நான் எது கேட்குறேன்னா உங்க அப்பாவுக்கு என் பேர்ல என்ன வன்மமோ தெரில, அடிக்கடி ரைடு பண்ணி பிஸ்னஸ்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாருப்பா. இந்த பாருங்க அங்கிள், அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் லாயரா நீங்க என் கிளையண்ட், என் ப்ரொஃபஷனுக்கு உண்மையா அவங்க கேஸ் எடுத்து நடத்துவேன். அதுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, ஏன் எங்க அப்பாவே வந்தாலும் சரி, அவரோட மோத நான் தயார். சரி சரிப்பா. நீ அறிவுனே நீ என்ன பண்ற பண்ணு. இந்த கே அசோசியேட்ஸ் எனக்கு ஒரு நம்பர் 2 கம்பெனி இருக்கு. அதுக்கு இனிமே நீ லாயராக
அதில் தான் வந்து இதில் கொஞ்சம் ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த பேக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு. இந்த கட்சி நாட்டின்னு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் தகுதத்தம் பண்ண வேண்டியிருக்கு. ஊரில் பண்ணாதே நான் பண்ணிவிட்டேன். அங்கிள் நல்லா புரியுது அங்கிள். ஏழை வந்து ஏதாவது தப்பு செஞ்சான்னா வரி ஏய்ப்பு தண்டனை, புத்திசாலி தப்பு பண்ணா டாக்ஸ் பிளானிங், சாதாரண மக்கள் பண்ணா ஏதாவது ஏமாத்து வேலை, உங்களை மாதிரி ஆளுங்க பண்ணா அது ராஜதந்திரம். கரெக்டாங்க? கரெக்டா புரிஞ்சுங்க. ஆனா இதுல கொஞ்சம் போலீஸ் தொந்தரவு இருக்கும், அதான் சொல்லிட்டேன். இதை பாருங்க அங்கிள், உங்க கேஸ நான் லாயரா தானே எடுத்து நடத்த போறேன், பிசினஸ் பார்ட்னரா இல்லையே. ஓகே சரி, அப்போ ஒன்று பண்ணு. நீ இந்த கே அசோசியேட்ஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் நீயே எடுத்து பண்ணு. அதில் தான் இந்த மர வியாபாரம், உர வியாபாரம், சாராய வியாபாரம்லாம் வருது. அது நீ எடுத்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, ஜாஸ்தி இருக்கிறதுனால கேஸ் இனிமேல் உனக்கு சாரி கேஸை கொடுத்ததுனால உனக்கு ஃபீஸ் இனிமேல் உனக்கு 3 மடங்கு அக்செப்ட் பண்ணிக்கோடா. நீ இப்போ 9 ரைட் ஹேண்டா மாறிட்ட. என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. சரி சரி அங்கிள், என்ன அங்கிள் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா எடுத்து நடத்துறேன். போன தடவை பண்ண மாதிரி உங்க நம்பிக்கை எடுத்து கண்டிப்பா காப்பாற்றுவேன் அங்கிள். நான் ஜெகன், உன் அப்பா அதனால நீ ஜெயிலுக்கு போனப்ப உன் பேர்ல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சுப்பா. இது ஆரம்பம் தான் ஜெகன். நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீ இதை என்ஜாய் பண்ண, நேராக வீட்டுக்கு போ, குடும்பத்தோட இந்த நல்ல விஷயத்தை கொண்டாடு. போயிட்டோம் பார்க்கலாம் அங்கிள். சரி சரி வரேன். தேங்க்யூ அங்கிள். போயிட்டோம். நைனா, சௌத்ரி சார் 30 நிமிஷம் வெயிட் பண்ணுகிறாரு. நான் கூப்பிடுவா இல்லை வேணாவா? சரி கூப்பிடு. சேர் எடுத்து உள்ள போடு, அதனால தான் நிற்கணும். சரி வெளில போ. நீ ஒரு மார்க்கமாக தான் சுற்றி நிற்கிறாரு. சார் நீ வா. சார் வா சௌத்ரி, வா. அன்னைக்கு நான் அரெஸ்ட் பண்ண கை இன்னைக்கு சல்யூட் அடிக்குதா? காலம் எல்லாத்தையும் எப்படி தலைகீழா மாய்ச்சி பத்தியா? இது ஆரம்பம் தான் சௌத்ரி, ஆரம்பம் தான். வெட்டி பேச்சு ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் டியூட்டியில் வந்துட்டோம். ரொம்ப பதட்டப்படாத சௌத்ரி, ரொம்ப பதட்டப்படாத. உன் புள்ள ஜெகன் இப்போ என் ரைட் ஹேண்டு. என் கம்பெனிக்கெல்லாம் அவன் தான் லாயரு, புரியுதா? இப்போதான் சொல்லிட்டு போறான், எந்த போலீஸ் கொம்பம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். இனிமே என் மேலையா எங்க ஆட்கள் மேலையா உங்க நகம் கூட மேலப்பட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பரவாயில்லையே, ஆட்டத்தை நல்லா தான் ஆடுறேன். ஆனா உன் ஆட்டத்தையே முடிச்சு வைக்க போறவன் நான் தான், ஞாபகம் வச்சுக்க. ஜெகன் ஒரு அப்பாவி. உன்னுடைய வஞ்சக பேச்சுக்கும் பணத்துக்கும் மயங்கிட்டான் போல இருக்கு. அவன் வாழ்க்கையை ஒரு தடவை கெடுத்தது போதும், மேலும் மேலும் கெடுக்காது. இத போய் உன் பையன்கிட்ட சொல்லிப்பாரு. உன் பையனை நான் ஒன்னும் பூச்சி வச்சுக்கல, புரியுதா? இங்க பாரு, உனக்கு இந்த திமிரு ஈகோ இதெல்லாம் இன்னும் போலல்ல. இங்க பார், இப்ப நான் கல்வி அமைச்சரு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஹோம் மினிஸ்டரா போறேன். அப்ப ஃபுல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் என் கையில. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னை என் வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் மாதிரி நிறுத்த போறேன். டிஐஜி வாட்ச்மேன் மாதிரி நிக்க போறாரு. என் வீட்டு வாசல்ல தீவெட்டி தடிய மாதிரி உன்னை நிக்க வைக்க போறேன். என்ன அவமானத்துல தலை குனியுதோ? பாருங்க, மக்கள் உங்களை எலெக்ட் பண்ணி மினிஸ்டர் ஆக்கும் போது வெக்கப்படல, அவமானப்படல. நான் அப்படி இல்லை. உங்களுக்கும் சிஎம்முக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். சிஎம் இங்க விசிட்டுக்கு வராரு இல்ல, ஸோ அதனால இங்க இந்த தொகுதி உங்களுது, ஏற்பாடு உங்களுது, அஜெண்டாவை வாங்கிட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் இந்த யூனிஃபார்ம்ல என்னைக்குமே வெக்கப்பட மாட்டேன். அந்த தொகுதிக்கு ஒன்னு ஆபீஸ்ல போட சொன்னதே நான் தான். சரி அறிவே, அஜெண்டா ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த அஜெண்டா ஃபைல் சும்மா சலம்பாத, கிளம்பு. ஜெயஹிந்த். டேய் ஜெகன், நீ இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ பெரிய லாயராக வளருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. என் ஃப்ரெண்டு இல்லை, அதான் என் கோர்ட்டில் கிளார்க்காக இருக்கால அந்த ராதா, அவள் நீ ஃபோன் பண்ணி சொல்கிறா,
என் பையன் கோர்ட்டுக்குள்ள வந்தாலே எதிர்கட்சி வக்கீலெல்லாம் அப்படியே அசந்து பார்க்கறாங்க அப்படின்னு. நான் அப்படியே கொஞ்சம் சிரிச்சேன் அப்படியே. ஆனா ரொம்ப பெருமையா இருந்தது. அம்மா அவன் உனக்கு தலையில ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. அம்மா அதெல்லாம் கேளு. இதெல்லாம் இல்லடா, அவன் மட்டும் இல்லை தெரியுமா, உங்க மாமா பரந்தாமல்ல அடிக்கடி என்னை கூப்பிட்டு சொல்றாரு, எவ்வளோ காம்ப்ளெக்ஸான கேஸ் எல்லாம் கூட என் மருமகன் அவ்வளோ அசால்ட்டா சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் வக்கீல் மாதிரி அப்படியே ஆர்கியூ பண்ணி வெளுத்தெடுக்கிறான்னு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தெரியுமா, நீ இந்த குடும்பத்துக்கு வந்த சோதனை, உனக்கு வந்த சோதனை எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன்னு தோணுது. அம்மா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். அம்மா நம்ம ஏன் கஷ்டப்பட்டதையும் நினைக்கிறோம். இல்லடா, இதுக்கு நான் மீனாவுக்கு தான்டா நன்றி சொன்னேன். ஜெயிலில் நீ உடஞ்சி போகாமல் நிற்க அவ தான் ஹெல்ப் பண்ணான். என்றைக்குமே நீ உன் வாழ்க்கையில் தோற்று போயிடுவேன் ஒவ்வொரு நாள் கூட சொன்னதில்லை. நீ ஜெயிப்பேன் தாண்டா சொன்னான். அவ தாண்டா உன் பலமே. ஆண்டி இப்படி எல்லாம் சொல்லி என்னை ஏன் இப்படி பெரிய மனுஷி ஆக்குறீங்க? ஜகனோட இன்டெலிஜென்ஸும் ஹார்ட் ஒர்க் தான் அவனோட சக்ஸஸ்க்கு காரணம். எல்லா கிரெடிட்டையும் எனக்கே ஏன் ஆண்டி கொடுக்குறீங்க? பாப்பா பாப்பா இந்த பாருங்க, என்னோட சக்சஸ்க்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். போதுமா, ஆளை விடுங்க. அம்மா அப்புறம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. மீனா உனக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ். என்னடா? சொல்லு. அம்மா இதை கொஞ்சம் பாருங்க. நீலாங்கிற பக்கம் ஒரு வீடு வாங்கிட்டேன். பங்களா வந்து ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ் மாதிரி. மீனாவோட அங்கே மூவ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். அப்பா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வரமாட்டாரு. அவரு ஓகே சொன்னா நீங்க 2 பேரும் கூட எங்க கூட வந்து தங்கலாம். போடா, நம்ம வீடு இங்க இருக்குடா. நீ என்னமோ வீட்டை விட்டு போற மாதிரி பேசுற. அம்மா உன்னை விட்டு ரொம்ப தூரம் நான் போகலம்மா. உனக்கே தெரியும் என்னோட லா ப்ராக்டிஸ் இப்போ நல்லா எக்ஸ்பைர்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ்லாமும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஜூனியர் கிளைண்ட்ஸ்லாமும் வருவாங்க. அது மட்டும் இல்லை, மீட்டிங்ஸு, இந்த கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்ஸ்லாம் கூட நடக்கும். அப்பாவுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த குவார்ட்டர்ஸ் இந்த வீடு. வசதி அவ்வளவோ இல்லைம்மா. அதை தவிர அப்பா டைட்டில் வந்து டிஐஜின்னு வர இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர சான்ஸ் இருக்கு. இந்த பிரச்சனைலாம் வரதுக்கு முன்னாடி நாங்களே கிளம்பிடலாம் தான் அந்த டெசிஷன் எடுத்துட்டேன். ஆண்டி ஜகன் சொல்றது ஒரு விதத்துல கரெக்டுன்னு தான் தோணுது. பட் எனக்கு உங்களையும் அங்கிளையும் விட்டு போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் ஜகன், நீ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கிள் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? அது கேட்கலாம் தான் பார்த்தேன். பட் என்ன, நான் டியூட்டின்னு வெளியில வேலையா சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க கூட நின்று கதை பேசிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன, ஜகன் நீலாங்கரையில பங்களா வாங்கிட்டாங்களாம். அங்க மூவ் பண்ண போறாங்க. ஐ சி, பங்களா வாங்கிட்டீங்க? ஆமா, ஆபீஸ்க்கு தானே? அப்பா ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாருப்பா, பணம் இருந்தா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல தப்பே இல்லை. ஆனா ஏற்கனவே தான் நீ சொல்லிட்டியே வாங்கிட்டேன்னு. அப்புறம் நான் என்ன இருக்கு சொல்றது? நான் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான்டா, அந்த பணம் வர்ற பாதை சுத்தமாக இருக்கும். இந்த பார், நீ யாருக்கு வேலை செய்கிற, என்னென்னலாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அந்த கலையரசோட உன்னுடைய அசோசியேஷன் நினச்சா எனக்கு கவலையாக இருக்கு. இதை பாருங்க, நான் லாயர். கிளையண்ட் யாருன்னு டிசைட் பண்ண வேண்டியது என்னோட டிசிஷன். தப்பானவங்களை யாரும் நான் கிளையண்ட்டை சூஸ் பண்ணலையே. அப்படி சூஸ் பண்ணுறதா தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணலாம். பாரு, கலையரசன் ஒரு மினிஸ்டர் தான், அந்த போர்வையை போத்திக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஆனால் அவன் உண்மையிலேயே ஒரு பொலிட்டிக்கல் ரவுடிடா, ஒரு கிரிமினல் ஃபெலோ. அவன் எங்கிட்டயே சேலஞ்ச் பண்ணுறான்டா, உன் பிள்ளைய உனக்கு அகென்ஸ்டாக யூஸ் பண்ணுறேன்னு. ஜாக்கிரதை. அதை பாருங்க, நீங்க தானே எனக்கு சொல்லி வளர்த்துருக்கீங்க. ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் டியூட்டின்னு வந்தா ஒரு பிரச்சனைனா அதை யோசிக்கவே கூடாதுன்னு. அதே தான் நானும் ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு எப்படி காக்கி சட்டம் முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த லா ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. தேவையில்லாம நான் ஒன்றும் பண்றது இல்லை, அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். பாருடா, எத்திக்ஸ்ன்றது நமக்கு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு, கலையரசு மாதிரி ஆளுங்களுக்கு எத்திக்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்களாம் எத்திக்ஸுக்கு வெளியில வாழறவங்க. அவங்க ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதில் குளிர்காயிடுவாங்க.
அவங்களுக்கு அது ரிவெஞ்சா இருக்கலாம், பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீயும் உன்னுடைய உயரம், பதவி, புகழ் எல்லாம் கொடுக்குற இடம் உனக்கு இப்போ சொர்க்கமாக தாண்டா தெரியும். ஆனால் அது சுய ரூபம் எடுக்கும்போது நாளைக்கு அது நரகம் ஆயிடும். ஞாபகம் வச்சு. பா இதை பாருங்க, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. 4 வருஷம் செய்யாத தப்புக்கு நான் ஜெயிலில் போகும்போது என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஒரு நாள் ஃப்ரீடம் இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். நரகம். அந்த நரகத்துக்கு நான் திரும்ப போக என்னைக்குமே ஆசைப்படவே மாட்டேன். என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கங்க. லக்ஷ்மி, தினம் அப்பனும் பிள்ளையும் இதே மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டா இருக்கிறத விட அவன் தனியாக போகிறதே நல்லது. அவன் தனியாகவே போகட்டும். ஒரே வீட்டில் ஒரு ஆஃபீஸரும் ஒரு லாயரும் இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற கிளையண்ட் கிரிமினல், லாயர் வந்து அட்வைஸராக இருந்தான்னா இங்கே தான்டா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஐ திங்க் ஒரு அப்பாவா என் இதயம் உடஞ்சி போகும். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அதுதான் கரெக்ட். லெட் ஹிம் கோ. அங்கிள், நீலாங்கிற ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. நான் டெய்லி வந்து ஆண்டியை பார்த்துக்கிறேன். ஆண்டியும் நீங்களும் எனி டைம் அங்கே வரலாம். அப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அங்கிள். இதோட இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க. இவங்க பேசுறத கேட்டா என் கொலையே நடந்து. இந்த பாரு அவர் சொல்லிட்டார், நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வர முடியாதுப்பா. இது மட்டும் அவர் ஒரு வார்த்தை சொன்னதை கூட நான் தடுத்தது. எல்லாத்தையும் மனசால தான் ஏற்றுக்கிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாது, இந்த அம்மா உன்னை எப்பவும் தேடி. அம்மா வருத்தப்படாதீங்கம்மா. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம்லாம் போல. என்னோட ப்ரொஃபஷன் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இது ஒரு மேஜர் ஸ்டெப். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் போதும். ஆசீர்வாதம் இருந்தா மட்டும். பாரு ஜெகன், நான் சொல்றதெல்லாம் இதுதான், என்னுடைய ரிக்வெஸ்ட்லாம் இதுதான். என்னைக்கு நேர்மை தவறாது. பாருடா, உன்னுடைய உதவி, பதவி, புகழ், பணம், உயிர் எது வேணா இருக்கிறது, நாங்கள் உனக்கு போட்டுக்கிற அந்த ஃபவுண்டேஷன் அதை அசைச்சிடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சு.